ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது என் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ஷேக் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 80 கிராம் டெய்லி பேஸில் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ உங்கள் வெயிட்டை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்காது. நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி அளவு போட்டுக்கணும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் மிட் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஃபார்முலா 1 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க. நீங்கள் 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஃபைபர் பவுடர் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். மேம், நீங்கள் சொல்கிற மாரி தான் நான் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா நீங்கள் பசிக்கும் போது வாட்டர் இன்டேக் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். இது 2 எடுக்கும் போது உங்களுக்கு பசி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், கீரை அதிகமாக எடுத்துக்கணும், கம்பல்சரி எக் எடுத்துக்கணும், அது ஒயிட் எக் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மத்தியானம் லஞ்சு நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்காது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஈவினிங் டைமில் பசிக்குது, பசிக்கும் போது நினச்சி நான் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அது எல்லாமே க்ரீன் கலர் இருக்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நைட்டு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கூப் ஷேக் மிட் போட்டுக்கோங்க, ஃபார்முலா 1 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஃபைபர் பவுடர் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வேணும், உங்களுக்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்படி பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.